அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோவிலில் தப்பி தவறியும் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. நம்ம கோவிலுக்கு செல்லும் போதும் சரி, இல்ல வீட்டுல பூஜை வழிபாடுகள் செய்யும் பொழுதும் சரி, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை நம்மளை அறியாமல் செய்வோம். அப்படி என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம கோவில்ல எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விநாயகர் கோவிலாக இருந்தாலும் சரி, கோவிலில் முதல்ல தூங்கக்கூடாது. நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, கோவிலுக்குள்ள தூங்கவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி கோவில் கொடி மரத்தை, அந்த கோவிலுடைய கொடி மரம் இருக்குது பாத்தீங்களா, அந்த கொடிமரத்தின் நிழலை கூட நாம மிதிக்க கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கோவில்ல எந்த தெய்வத்தையுமே தொட்டு நாம வழிபாடு செய்யக்கூடாது. நம்ம கையெடுத்து கும்பிட்டு தான் வழிபாடு செய்யலாமே தவிர, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாதங்களை தொட்டு கும்பிட்டாதான் கடவுள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சுவாமியை அப்படியே தொட்டு கும்பிடுவாங்க. நாம சுவாமியை தொட்டு கும்பிடக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, கோவில்ல நம்ம விளக்கு ஏற்றி, தீபம் ஏற்றி, கற்பூரம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்வோம். அப்படி எதையுமே நம்முடைய கைகளில் ஏந்தி விளக்குகளையோ இல்ல கற்பூரத்தையோ தெய்வங்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி கோவில்ல வச்சு யார் கால்லையும் விழுந்து நாம வணங்கக்கூடாது. நம்மள பெரியோர்களாகவே இருந்தாலும் நம்ம வீடுகளில பெரியோர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது வேறு. கோவிலில் அனைவரும் சமமே, இறைவன் மட்டுமே அங்கு பிரதானமாக இருப்பாரே தவிர மற்ற யார் காலிலையும் கோவில் வளாகத்திற்குள் விழுந்து வணங்கக்கூடாது. அதை நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோவில்ல இருந்து, அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, நீங்க கோவிலுக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே கால்களை கழுவக்கூடாது. அப்படியே தான் நீங்க வீட்டுக்குள்ள வரணும். ஏன்னா நம்ம எந்த கோவிலுக்கு போறோமோ அந்த கோவிலினுடைய, அந்த தெய்வங்களினுடைய அருளை நம்ம வாங்கிட்டு வரும் பொழுது கால்களை கழுவிட்டு உள்ள வந்தோம்னா எந்த ஒரு புண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால நீங்க அப்படியே தான் உள்ள வரணும், கால்களை கழுவக்கூடாது. அதே மாதிரி கோவில்ல அந்த படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்டுல அமரக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி கோவில்ல இறைவனுக்கு வாசனை இல்லாத பூக்களை நாம வச்சு நம்ம வழிபாடு செய்ய கூடாது. கிரகணம் இருக்கும் நேரத்தில் கோவிலில் வழிபாடு செய்யக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு நம்ம திரும்பி வரும் பொழுது தர்ம காரியங்கள் செய்யக்கூடாது. நம்ம கோயிலுக்கு போகும்போது தர்மம் செஞ்சுட்டு போறது ரொம்ப விசேஷம். தானம் வேறு, தர்மம் வேறு. கோவிலுக்கு போயிட்டு நம்ம அன்னதானம் செய்யலாமே தவிர, யாருக்காவது பணமோ இல்ல வெளியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் போடுவாங்க. அது மாதிரி நீங்க கோவிலுக்கு போகும்போது அவங்களுக்கு கொடுக்கலாம், வரும்போது கொடுக்க கூடாது. நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லலைங்க. கோயிலுக்குள்ள போகும்போது கொடுத்துட்டு போகலாம், கோவிலிலிருந்து வரும்பொழுது அவர்களுக்கு கொடுக்க கூடாது. இன்னொன்னு என்னன்னா, கோவில்ல குளம் இருக்கும். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி குளம் இருக்கும். அந்த குளத்துல கற்களை எரியக்கூடாது. நிறைய பேர் குளத்துல கல் எறிஞ்சு விளையாடுவாங்க. மீன்கள்லாம் ஓடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்களை எரிந்து விளையாடுவாங்க. கண்டிப்பா அதுவுமே நீங்க செய்யக்கூடாது. அதே மாதிரி எந்த கோயிலுக்கு நீங்க போனாலும் கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டிற்குத்தான் வர வேண்டுமே தவிர வேறு எங்கும் செல்லக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலாம், இல்ல வேறு யாராவது உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவோம், இல்ல ஷாப்பிங் அது மாதிரி வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா நேரா நீங்க உங்க வீட்டிற்குத்தான் வர வேண்டும், வேறு எங்கும் செல்லக்கூடாது. அதே மாதிரி கோயிலுக்கு நீங்க போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, ஒரு பூவு இல்ல கற்பூரம் ஏதாவது ஒண்ணு நீங்க வாங்கிட்டு தான் போகணும். அங்க வெறும் கையோடு நீங்க செல்லக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அதிர்வலைகள் நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவிட்டி எனர்ஜி நம்ம உடலுக்குள் கிடைக்கும். ஆனால் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது
அங்கு வந்து அமரக்கூடாது, உட்காரக்கூடாது. அப்படியே நேரம் நீங்க வீட்டுக்கு தான் வரணும். பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது மகாலட்சுமி உங்களுடன் வருவாள். அப்ப நீங்க பெருமாள் கோயில்ல உட்கார்ந்தீங்கன்னா அங்கேயே உட்கார்ந்துக்குவாள். அதனால உட்காராம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால பெருமாள் கோவிலுக்கு போறீங்கன்னா இனிமே உட்கார்ந்துட்டு வராதீங்க, வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே நீங்க வீட்டுக்கு வரணும். நிறைய பேர் செய்யற தப்பு, வாகனங்கள்ல போயிட்டு இருக்கும் போதே கும்பிட்டுட்டு போவாங்க. அப்படியே ரோட்ல போவாங்க, தாயே ஈஸ்வரியே நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு வாகனங்கள்ல போயிட்டு இருக்கும் போதே ஒரு குட் மார்னிங்கோ ஒரு வழிபாடோ செஞ்சுட்டு போவாங்க. கண்டிப்பா அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. இறங்கி மனதார நாம இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அது இறைவனுக்கு மரியாதை இல்லாத ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் வாழ்க்கையில செய்யக்கூடிய தவறுகள். இது எல்லாமே தவறா, இதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது எதுவுமே நாம தெரிந்து செய்யக்கூடிய இது கிடையாது, விஷயங்கள் கிடையாது. தெரியாமல் இதெல்லாம் தவறுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேருக்கு இதெல்லாம் தவறா, ஐயோ நான் இத்தனை நாளா செஞ்சிட்டு இருந்தேனே இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோன்றக்கூடும். அப்படி தோன்றினால் கண்டிப்பாக ஓம் நம சிவாய அப்படின்னு என்னோட கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கோவில்கள்ல எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. நம்மளுக்கு இது தவறு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும், நாம் அதை செஞ்சிட்டு இருந்திருப்போம். இனிமேல் அந்த மாதிரியான விஷயங்களை செய்யாமல் கோவிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகாம தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு போகலாம், இல்லை பூ வாங்கிட்டு போங்க, கற்பூரம் வாங்கிட்டு போங்க. ஏதோ உங்களால் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப என்ன வாங்கிட்டு போக முடியுமோ அதை வாங்கிட்டு போய் இறைவனை வழிபாடு செய்யுங்க. இந்த கோவிலில் சாமி கும்பிடும்போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிவர்த்தி ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மும்மூர்த்திகள் இருப்பாங்க, நவகிரகங்கள் இருக்கும், அந்த மாதிரி தெய்வங்கள் வந்து தொட்டு அப்படியே கும்பிடுவாங்க, கண்ணுல ஒத்திப்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரியான விஷயங்களை நான் நிறைய கோவில்களில் பார்த்துருக்கேன். நாம மானுட பிறவிகள் தெய்வங்களை தொட்டு வணங்காமல், இப்ப எல்லாருமே தொடுவாங்க. இதுல அசைவம் சாப்பிடுபவர்களும் இருப்பாங்க. அவங்க யாருமே வந்து தெய்வங்களை தொட்டு வழிபட்டோம்னா தோஷங்கள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது மாதிரியான தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யக்கூடிய தவறுகள் நம்மை மட்டும் பாதிக்காமல் நம்முடைய சந்ததிகளையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் இனிமேல் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இது மாதிரியான விஷயங்களை கவனித்து நிதானமாக கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.